அதே மாதிரி நரகத்தை யாருக்கெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது முக்கிய தகுதியா எல்லாம் என்ன வச்சுக்கிறான்னா இந்த பெருமை அடிக்கிறவன் தான். தில்க தாருல் ஆகிரா, இந்த சொர்க்க வாழ்க்கை இருக்கிறத, இந்த சொர்க்க வாழ்க்கையை நஜ்அல்ஹா நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி, பூமியிலே கர்வத்தை நாட மாட்டார்களே அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். சொர்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற யாருக்குன்னு கேட்டா, இந்த பூமியில் வாழும் பொழுது யார் அகந்தை கொள்ளவில்லையோ, யார் பெருமை அடிக்கவில்லையோ அது மாதிரி மக்களுக்கு தான் சொர்க்கம். அப்ப நமக்கு பெருமை அடிச்சவனுக்கு நரகம். அப்ப சொர்க்கத்தை உண்டாக்குனது தகுதி, முதல் தகுதி என்ன? சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பெருமைங்கிற இருக்கவே கூடாது, அவனுக்கு சொர்க்கம் கிடையாது. இது 28வது அத்தியாயத்தில் 83வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நரகத்தில் மக்களை நுழைக்கும், கெட்டவன் நுழைக்கும் பொழுது ذَلِكُمْ بِمَا كُنْتُمْ تَفْرَحُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ, நியாயமில்லாமல் பூமியிலே நீங்கள் மமதை கொண்டிருந்தீர்களே அதுக்கான கூலி. நரகத்தில் தள்ளும்போது, நரகத்தில் தள்ளும்போது என்ன சொல்லி மலக்குகள் தள்ளுவாங்கன்னா, பூமியில ஆட்டம் போட்டீங்கல்ல, பூமியில மமதை கொண்டிருந்தீங்கல்ல, ஒபிமா குந்தும் தம்ரஹூன், பெருமை அடித்துக் கொண்டு தெரிந்தீர்கள்ல, அதற்கான கூலிதான். உதுகுலு அபுவாப ஜஹன்னம், இந்த நரகத்தின் வாசல் வழியாக உள்ளே போங்க என்று மலக்குகள் விரட்டும் பொழுது என்ன சொல்லி உள்ள விரட்டுறாங்க? இந்த நரகம் உனக்கு கிடைக்க காரணம் உன்னிடத்தில் இருந்த பெருமை, அகந்தை. இது 40வது அத்தியாயத்தில் 76வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுன் நார் அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தல் மின் ஈமான், எந்த மனுஷனுடைய உள்ளத்திலே கடுகு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவன் நரகத்துக்கு போக மாட்டான். கடுகளவு ஈமான் இருந்தால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். ஒலா யதுகுலுல் ஜன்னத் அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தல் மின் கிப்ரியா, பெருமையில் அணு அளவுக்கு ஒருத்தன் இருந்தால் அவன் சொர்க்கம் போக மாட்டான். ஈமான்ல கடுகளவு இருந்தால் அவன் நரகம் போக மாட்டான், பெருமையில் கடுகளவு இருந்தால் சொர்க்கம் போக மாட்டான். ஈமானுக்கு ஆப்போசிட்டுக்கு பெருமை என்று அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான் இருந்தால் சொர்க்கம், பெருமை இருந்தால் நரகம். அந்த பெருமை வந்து விட்டால் ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ்ல ரசூல் எதை பயன்படுத்துறாங்க? குஃபுர் இருந்தால் நரகம்னு சொல்லலாம்ல, அப்படி சொல்லாம ஷிர்க் இருந்தால் நரகம்னு சொல்லலாம்ல, அதுவும் நரகம் தான். அதையெல்லாம் அடக்கிய வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான் இருந்தால் சொர்க்கம், பெருமை இருந்தால் நரகம். பெருமை ரொம்ப பெருமை இல்ல, கடுகளவு. கடுகளவு உள்ளத்தில் பெருமை இருக்குமே ஆனால் அதுக்கு பரிசு நரகம். இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! கடுகளவுக்கு பெருமை இருந்தால் கூட நம்மை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்றால், ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள மக்களுக்கு, அல்லாஹ்வை நம்புகிற மக்களுக்கு, மறுமையை நம்புகிற மக்களுக்கு இதுக்கு மிஞ்சின ஒரு எச்சரிக்கை தேவையா? இதுக்கு பிறகு நம்ம அந்த பெருமை அடிக்க முடியுமா? மனசு வருமா? அப்ப நம்ம இவ்வளவு தியாகம் பண்றோம், பொருளாதாரத்தை செலவு பண்றோம், உடல் உழைப்பு செய்யறோம், மார்க்கத்துக்காக வேண்டி எல்லாமே மறுமையில் வெற்றி பெறுவதற்கு செய்யறோம். ஒண்ணும் இல்லாம போயிருமே, ஒரு செகண்ட்ல அடி தள்ளிடுவான்ல, இந்த பயணம் இல்லாம. அந்த ஹதீஸ்ல அதை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீல் அதுகுலு அபுவாப ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இந்த நரகத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஃபபிஸ மஸ்வல் முத்தகப்பிரீன், பெருமை அடித்தவர்களுடைய இந்த தங்குமிடம் மகா கெட்டது. நரகத்துக்கு போகும்போது சொல்லி என்ன காரணமா? பெருமை அடிச்சவனுக்கு இந்த கிடைத்திருக்கிற இடம் கெட்ட இடம், போங்கடா உள்ள என்று சொல்லி அனுப்புவான். இது 40:72 இருக்கிறது, 40:76 இருக்கிறது. இன்னும் பல வசனங்கள் இந்த கருத்தெல்லாம் சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் மாத்த வஹுவ பரீவும் மின் ஸலாத், 3 விஷயங்கள்ல இருந்து விலகி ஒருவன் மரணித்து விட்டால், 3 விஷயம் இல்லாம மரணிக்கும் பொழுது 3 தன்மை நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அப்படி ஒருவன் மரணித்து விட்டால் அவன் தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்ற நிச்சயம். அது என்ன 3 தன்மை? ஒன்னு அல் கிபுர், முதலாவது கிபுர், பெருமை. பெருமை ஒருத்தன் இல்லாமல் செத்தானையானால் அவன் சொர்க்கம் செல்லுவான். அதே மாதிரி ஒரு உலூல், மோசடி, அடுத்தவன் காசை மோசடி செய்யறது, பிறர் சொத்தை வளைத்துக் கொள்வது, அட்டையை போடுறது, இதெல்லாம் செய்தானையானால், இதெல்லாம் இல்லாம மரணித்தானையானால் அவன் சொர்க்கம் இதுவும் இருக்கணும் ஒரு மனுஷன். அதே மாதிரி ஒரு தயன், கடன், கடன் இல்லாமலும் அடுத்தவனை ஏமாத்தாமலும் பெருமை இல்லாமலும் நீ மரணித்தாயானால் நீ சொர்க்கம் செல்வாய். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கும் பொழுது இந்த 3இல்
பெருமையும் சேர்த்து சொல்கிறார்கள். சொர்க்கத்தை செல்வது தடை செய்யக்கூடிய காரியங்களில் இந்த பெருமை ஒன்றாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையிலே தரல்லதீன கதபு அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது பொய் சொன்னார்களே அவங்கள பார்ப்பீங்க, உஜூஹு முஸ்வத்தா, முகங்கள் எல்லாம் கருத்து போன நிலையில் அவர்களை பார்ப்பீர்கள். அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வன் லில் முத்தகப்பிரீன், பெருமை அடிப்பவர்களுக்கு நரகத்தில் தங்குமிடம் இல்லையா? அப்ப இந்த நரகத்துக்கு விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இந்த பெருமைக்காகத்தான் நரகத்துக்கு மனுஷன் போறான். நரகத்திற்கு மனிதனை கொண்டு சேர்ப்பதில் பெருமை முக்கியமான பங்கு வகிக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணங்கள்ல பெருமை முதலிடத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இதை முதல்ல உணரணும். பெருமையிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கறாங்கிறத உணர வேண்டும். நமக்கு அந்த தகுதி இல்லை, பெருமை அடிப்பதற்கு மனிதனாகிய பலவீனனாகிய நமக்கு தகுதி இல்லைன்னு உணர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இந்த பெருமையிலிருந்து என்னை காப்பாத்து என்று முறையீடு செய்ய வேண்டும். அடுத்து என்ன வரணும்னு கேட்டா, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். நம்மளே ஒரு கட்சியில இருந்தான்னு சொன்னா தலைவருக்கு பிடிக்காத செய்வானா? அரசியல் கட்சியிலேயே செய்ய மாட்டேங்கிறான். ஒரு குடும்ப தலைவனா இருந்தா தலைவனுக்கு பிடிக்காத வீட்டில் உள்ளவங்க செய்வாங்களா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாரா ஒரு முதல்வரா இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு பிடிக்காத அங்க உள்ள ஊழியர்கள் செய்வாங்களா? மாணவர்கள் செய்வாங்களா? செஞ்சா நல்ல மாணவர் ஏத்துக்குவாங்களா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அறவே பிடிக்காது, நான் ரொம்ப வெறுக்கிறேன். எந்த அளவுக்கு வெறுக்கிறேன்? புடிச்சுக்கொண்டு நரகத்தில் தள்ளுற அளவுக்கு உங்களை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பெருமை நம்முடைய உள்ளத்தில் இருப்பதற்கு இடம் கொடுக்கலாமா? இதால் தீர்க்கிற வழி. பெருமை அளித்தவர்களுக்கு நரகம்தான் பரிசு என்று ஒருத்தன் வழங்கினானே, ஆனால் கண்டிப்பாக அவன்கிட்ட இருந்து பெருமையெல்லாம் ஈடுபட்டு போய்விடும்.